ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறாரு. இந்த மாசம் 4ஆம் தேதி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி மாஸ் காட்டி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஒரு பெரிய சக்தி அப்படின்ற காட்டுறதுக்காகவே ஒரு மாநாட்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அதாவது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நடத்தின அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திடீர்னு இல்ல சுற்றுப்பயணத்தை ஃபர்ஸ்ட் மேற்கொண்டுடலாம், அதுக்கப்புறம் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு தகவல் பரவப்பட்டது. இப்போ ஐயா அவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, இப்போதைக்கு மாநாடு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டு நிறுத்தி வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சில கட்சிகளோடு என்ன பண்றாரு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வரதா தகவல் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம சசிகலாவை சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் பரவி இருக்கு. இந்த 2 தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இந்த மாநாடையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திடலாம் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு. சசிகலாவோடு திடீர்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. அதாவது தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதுக்கப்புறம் நாளடைவு போக்கில் எப்படி மாறுச்சுன்னா, ஓகே சசிகலாவை ஏத்துக்கலாம், தினகரனை ஏத்துக்கலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார். ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பிரிச்சு வச்சுட்டா, அப்போ பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக ஒன்று சேர்ந்துட்டா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வராரு. இதன் நிமித்தமா தான் சசிகலாவையும் இங்க ஏத்துக்கலாம், தினகரனையும் ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்றுக்கு வராரு. அவங்க தரப்புலயும் பரவாயில்ல, ஓபிஎஸ் அவர்கள் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, அவரு இப்போ தன் தவறை உணர்ந்து வர்றதுனால எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ்ஐ குறித்து சசிகலாவும் டிடி விருந்தினரும் ஓப்பனாவே பேசிக்கிட்டாங்க. என்னதான் ஒரே சமுதாயத்தினர் என்றாலும் அரசியல் ரீதியா கொஞ்சம் பிளவுகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அது சரி செய்து எல்லா ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துல வந்துட்டாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் டிடி விருந்தினரும். இது இபிஎஸ்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒருவேளை இவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டா நம்ம காணாம போயிருவோம், நம்மளை தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 3 பேரையும் உள்ள வர்றதுக்கு தடையா இருக்காரு. இந்த 3 பேரும் உள்ள வர்றதுக்கு மட்டும் தடையா இல்ல, பிரிந்து கிடக்கிற அதிமுக அனைவரையும் ஒன்றிணைக்கிறது கூட இபிஎஸ் தடையா இருக்கிறாரு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, விரைவில் போயஸ் கார்டன்ல சசிகலா அவர்களை சந்திப்பாரு. ஏன்னா சசிகலாவும் அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, பிரிஞ்சு கிடந்து இங்க தேர்தலை சந்திச்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அதிமுக எப்படி இருக்குது, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எப்படின்னா, தொண்டர்கள் ஒன்றிணையில, தொண்டர்களே இல்லாத அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அப்படின்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை சரமாரியா விமர்சிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே கோல், ஒரே நோக்கம் என்ன, அதிமுக ஒன்றிணையணும். நீங்க பதவி வச்சுக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்க, அதிமுக ஒன்றிணைகிறதுக்கு இங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு கோட்டுல நிக்கிறாங்க. அதிமுகவை ஒன்றிணைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோணத்துல வந்துட்டாங்க. சசிகலாவா இருக்கட்டும், டிடி விதிநகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், கேசி பழனிசாமி, புகழேந்தி, எல்லாருமே என்ன அவங்களுக்கு என்ன, அதிமுக ஒன்றிணையணும்பா, ஒன்றிணைந்து ஆட்சியை பிடிச்சிடணும்பா அப்படின்ற ஒரு கோணத்துலதான் எல்லாருமே இருக்கிறாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் அதிமுக தலை தூக்காது. இதை உணர்ந்துதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தாரு. சசிகலாவும் இப்போ ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கிறாங்க. டிடி விதிநகரும் தேர்தல் நெருங்கும் பொழுது வெளியே வந்துருவாரு அப்படின்ற ஒரு கருத்து இங்க முன்வைக்கப்படுது. இதன் மத்தியில செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு நடத்தி பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நான் யார் அப்படின்றது நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு சபதம் போட்டு இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு திட்டம் தீட்டியிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இப்ப திடீர்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கூட இந்த சீட் எத்தனை தொகுதிகள் அப்படின்ற ஒரு விவரத்தை பேசிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல கால் ஊன்றனா ஐயா ஓபிஎஸ் அவர்களை வைத்து கால் ஊன்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சைடு என்ன பண்றாங்க, கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்ப நம்மளுக்கு அதிமுக ஓட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஓபிஎஸ் நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துலதான் விஜய் அவர்களும் பயணிக்கிறார். இதனிடையில ஓபிஎஸ் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்பாக என்ன சொன்னார்னா, நான் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, விஜயும் என்கிட்ட எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத ஓப்பனா சொன்னார். ஆனால்
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நின்னார்னா காணாம போயிருவாரு அப்படின்ற ஒரு தகவலும். தென் மாவட்டங்களை நீங்க கணிசமான ஓட்டுகள் வாங்கலாம், ஆனா ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் நீங்க தனித்து நிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உணர்றாரு. சோ அதனால ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சீட்டு மேட்ரு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருட்டும். அது மாத்திரம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் தலைமையிலும் சில கட்சிகள் வருதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க கட்டியும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும். சோ கூட்டணி அப்படின்ற உறுதி ஆயிட்டா அப்போ கூட்டத்தை நடத்தி மாநாடு நடத்தி நம்ம மாஸ் காட்டிடலாம். இது தவிர்த்துட்டு இந்த மாநாட்டுல சசிகலா அவர்களையும் கலந்து வைத்துக் கொள்ளலாம், அதுக்குள்ள நீங்க சந்திச்சு பேசிருங்க அப்படின்னும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொஞ்சம் ஆலோசனை கூட சொன்ன மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் செப்டம்பர் 4ஆம் தேதி நடக்கவிருந்த மாநாட்டை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான மாஸ் என்ன அப்படின்றது தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும், மற்ற கட்சியினர்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னா நீங்க தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகள் இந்த 3 பேரும் ஒன்றிணைந்துட்டாங்கன்னா, அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இந்த 3 பேரும் ஒன்றிணைந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல இந்த 3 பேரும் கலக்குவாங்க, எடப்பாடி பழனிசாமி வாஷ் அவுட் ஆயிடுவாரு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். சோ திடீர்னு டோன் எல்லாம் மாத்தினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நான் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்யறேன் அப்படின்ற டோன்லாம் மாத்தினார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வருவாரு, வந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டோன்லாம் மாத்தி பார்த்தாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி நான் புலிவாலை பிடிச்சிட்டேன், இப்ப நான் விடவும் முடியாது, நான் அதை தொடரவும் முடியாது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு இருக்கிறார். ஆனா ஒண்ணு, புலிவாலை நீங்க விட்டுட்டீங்கன்னா சேதாரமாவீங்க, சிறைச்சாலெல்லாம் போவீங்க, இது பண்ணுங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அது எடப்பாடி பழனிசாமி விரும்பவே இல்லை. பதவியும் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு பயணிச்சுட்டு இருக்கிறத தகவல் வந்துட்டு இருக்கு. இதனிடையில தான் சசிகலா அவர்களை கூடிய விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போயஸ் கார்டன்ல போய் சந்திக்க போறாரு. அது மாத்திரம் இல்லாம விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு மாநாடை இன்னும் சிறப்பா நடத்தணும் அப்படின்னு இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா நீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாஸ் காட்டிடுவார், அதுல இருந்து மாற்று கருத்துல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சில பல கூட்டங்கள்லாம் கூட்டினார். அப்போ இபிஎஸ்க்கு வந்த கூட்டத்தை விட ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க இபிஎஸ் தலைமையிலேயே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக தான் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் இணைந்துட்டா இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ இத இபிஎஸ் அவர்களும் உணர்றாரு. அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் இணையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திலும் ஐயா இபிஎஸ் அவர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறார். அதற்கான காய்களை நகர்த்திடுவார் பாஜக மூலியமா. ஏன்னா இங்க சசிகலாவும் ஓபிஎஸ் இணைஞ்சிட்டா ஒரு வலிமையான அதிமுக இங்க இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது அதிருப்தியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும். அதனால நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு இங்க போயிருவாங்க, கட்சியும் போயிரும், பதவியும் போயிரும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை ரொம்ப நாள், அதாவது ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் சமரசமா ஆயிட்டு ரொம்ப நாள் சந்திச்சு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இப்போ அதற்கான நேரம், அதற்கான காலம் கனிந்து விட்டது. இப்போ கூடிய விரைவில் சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க போகிறாரு. சந்தித்துட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாநாட்டுல சசிகலா அம்மையாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி தலைமை தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடத்தி கூட்டணி கட்சிகளோட இந்த மாநாட்டை இன்னும் சிறப்பா நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதம் நடக்கவிருந்த மாநாட்டை இதன் காரணமா தான் என்ன பண்ணிருக்காரு, தள்ளி வச்சிருக்காரு. இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சியோடும் சசிகலா அவர்களோடும் இந்த மாநாட்டில் இடம் பெறுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுது. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.